மதிப்பிற்குரிய குருநாதர் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு என் மரியாதை கலந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆச்சாரியா ரேவதி பேசுகிறேங்க. அனைத்து ஜோதிட கலைஞர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் மரியாதை கலந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெமினா என்பது உடல் தாங்கும் திறன் அல்லது சக்தி திறனை குறிக்கும். இது 11ஆம் பாவ காரகம். லக்ன பாவம் தலை, மூளை, நெற்றி, ஒட்டுமொத்த உடலையும் லக்ன பாவம் தாங்க குறிக்குது. லக்ன காரகமான மனித மூளை என்பது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. லக்னம் 6ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாக வருவதால் நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறனை வைத்திருக்கும் பாவமாக லக்ன பாவம் உள்ளதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நமது உடலின் மூளை, இரத்தம், கல்லீரல், எலும்பு, மண்ணீரல், தோல், அப்புறம் நாளமில்லா சுரபிகள் போன்ற அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டாக செயல்பட்டு தான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுங்க. இதில் லக்னம் என்ற மூளையின் பங்கு கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குங்க. ஒட்டுமொத்த உடலிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகின்றதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு லக்னமே காரணமாகிறது இல்லைங்களா. ஒட்டுமொத்த உடலையும் லக்னம் குறிப்பதால் ஜாதகரின் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ளே உள்ள அனைத்து செல்களையும் லக்ன பாவமே குறிக்கும் இல்லைங்களா. அதாவது கோடிக்கணக்கான செல்களின் கூட்டமைப்பே ஒரு உறுப்பு ஆகும். லக்ன பாவம் எந்த அளவுக்கு வலுவாக உள்ளதோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருக்கும் இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் விதி கொடுப்பினை கெட்டுவிட்டால் லக்ன பாவத்தின் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட பாவத்தினை ஓரளவுக்கு இயங்க வைக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இரட்டைப்படை பாவங்களை லக்னம் தொடர்பு கொள்ளும்போது நோய் எதிர்ப்பு திறன் குறைந்துவிடும். எனவே ஜாதகரின் உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படும், சோர்வாயிடும் இல்லைங்களா. ஜாதகத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் பாவங்களும் லக்னத்திற்கு கட்டுப்பட்டே லக்னத்தை சார்ந்தே தான் இயங்கும். அப்படிப்பட்ட லக்னத்தை ஒரே அடியில் வீழ்த்தும் வல்லமை 12ஆம் பாவத்திற்கு உண்டு. அதாவது லக்னம் சக்தி திறன் உள்ளது. அந்த சக்தி திறனை, செயல்திறனை இந்த 12ஆம் பாவம் ஒரேடியாக வீழ்த்திடும் இல்லைங்களா. இந்த 12க்கு 12ஆம் பாவமான 11ஆம் பாவம் இந்த 12க்கு 12ஆக 12ஆம் பாவத்தை செயல்பட விடாமல் வலிமையிழக்க செய்து லக்னத்திற்கு ஒரு கவசமாக லக்ன பாவத்தின் சக்தி திறனை 200% வளர்த்துவிடும். எனவே தான் 11ஆம் பாவத்தில் அனைத்து தாதுக்களும் விட்டமின்களும் சேமித்து வச்சிருக்கு. அதனால் அதுக்கு தாங்கும் திறனையை அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து சார். ஸ்டெமினான்றதை அதில் வைத்துள்ளார்கள் இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் நம்மளோட மொத்த உடலையும் தாங்கிறது முட்டிக்கால், முழங்கால் தாங்க இல்லையா. அதுவும் அந்த 11ஆம் பாவ காரகங்களாக இருக்குது. அதாவது 3ஆம் பாவம் லக்னத்துக்கு 200 மடங்கு சாதகமான பாவம். 3ஆம் பாவம் என்பது 8க்கு 8ஆம் பாவமாக வருவதால் 8ஆம் பாவ காரகங்களையும் தடுத்து லக்னத்தை சிறப்புற வைத்திருக்கும் பாவம் இந்த 3ஆம் பாவம் தான். முக்கியமாக 3ஆம் பாவ காரகமான பயணம், இரத்த ஓட்டம், ஒரு நிமிஷங்க தொடரங்க. மறுபடியும் தொடரங்க. ஃபோன் ஒன்று வந்துருச்சு, அதான் போனேன். மறுபடியும் தொடரங்க. முக்கியமாக 3ஆம் பாவ காரகமான பயணம், இரத்த ஓட்டம், இரத்த நாளங்கள் மூலமாக ஆக்சிஜனை எடுத்து சென்று பிற உறுப்புகளுக்கு கிடைக்க செய்கிறது இல்லைங்களா. இந்த 3ஆம் பாவம் உடல் உறுப்புகளுக்கு சரியாக ஆக்சிஜன் கிடைக்காவிட்டால் அந்த உறுப்பின் செயல்திறன் குறைந்து கழிவுப் பொருட்கள் அங்கேயே தேங்க ஆரம்பித்துவிடும். ஒரு 300-400 அடி தூரம் நடந்தால் கூட கால்களில் வலி ஏற்படும், மூச்சு திணறும், உறுப்புகள் பழுதடையும். அங்குள்ள திசுக்கள் உயிரிழந்து விட்டாக்கா மறுபடியும் அந்த திசுக்கள் உயிரிழந்து விடும் இல்லைங்களா. ஒரு முறை ஒரு திசு அழிந்து விட்டால் மறுமுறை அந்த திசு உயிர் பெறாது. மற்றும் உறுப்புகளில் தேங்கும் கழிவுப் பொருட்கள் நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளை தாக்கி பழுதடைய செய்திடும். மேலும் உடலில் அமைப்பு மாறுதல், பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் இயக்க மாறுதல் போன்றவை நடைபெற வழிவகுத்துரும்.
உதாரணமாக சிறுநீரகத்துக்கு செல்லும் இரத்த குழாய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பாதிக்கப்பட்டால் இரத்த அழுத்தம் வந்து வேகமாக உயர்ந்துடும். இதை வந்து மருந்து மாத்திரையால் கூட இதை வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்க இல்லைங்களா. சிறுநீரகம் பழுதடையவும் சரிவர வேலை செய்யாமல் சுருங்கவும் வாய்ப்புண்டு. லக்ன பாவம் என்பது மூளையில் உருவாகும் சிந்தனை எண்ண ஓட்டங்களை குறிக்கும். இவற்றை செயல்படுத்தும் லக்னத்தின் பரிமாணமான 3ஆம் பாவ காரகம் ஜாதகரின் மனத்தை, அதாவது மனசை குறிக்குது இல்லைங்களா. அதாவது இந்த 3ஆம் பாவம் 8க்கு 8ஆக இருப்பதால் 3ஆம் பாவத்தின் அதாவது 3ஆம் பாவம் வந்து 8க்கு 8ஆக இந்த 3ஆம் பாவம் இருக்கிறதுனால அந்த 8ஆம் பாவ காரகங்களை செயல்படுத்த விடாது. 3ஆம் பாவத்தின் காரகமான இரத்த ஓட்டம், நிணநீர் ஓட்டம், உடலில் இரத்தம் போலவே ஓடிக்கொண்டிருக்கும், அதாவது நிணநீர் ஓட்டம். அதாவது ரத்தம் போலவே நம்ம உடலில் ஓடின்னு இருக்குங்க, அதுதான் நிணநீர் ஓட்டம்ன்றதை நான் சொல்ல வரேன். வளர்சிதை மாற்றம், அதாவது பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகுவதுன்றது தான் வளர்சிதை மாற்றம். மேற்கண்டவை உடல் உறுப்புகளில் நல்ல நிலையில் இருக்க பெரிதும் துணை புரிகின்றன. 3ஆம் பாவம் என்பது திரவ பொருளையும் நார் சத்துக்களையும் குறிக்கும். இது தாங்க 3ஆம் பாவத்தோட இது இல்லைங்களா. மேலும் 3ஆம் பாவ காரகமான இரத்த ஓட்டம், நிணநீர் ஓட்டம், வளர்சிதை மாற்றம், மனநலம், அதாவது மனசோட நலம், நரம்பு மண்டலம், இரத்த நாளங்கள், உணர்வு புலன்கள் போன்றவைகள் உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் பரவி இருக்கு. அதாவது அகசார்புடைய உறுப்புகள் என்பது உடலை இயக்குவதற்குண்டான விஷயங்களை உடலுக்கு தருவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. நம்ம குருநாதர் சொல்லியிருக்கிறாருங்க. அதன்படி அகசார்புடைய பாவங்களின் காரகங்கள் உடலில் உள்ள உறுப்புகள் இயங்குவதிலும், புறசார்புடைய பாவங்களின் உறுப்புகள் அந்த இயங்கும் சக்தியை பெற்று உடலை இயக்குவதையும் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம குருநாதர் சொல்லியிருக்கிறார். இது 3ஆம் பாவ காரகங்களுங்க. 7ஆம் பாவம்னு பார்த்திங்கனாக்கா, 7ஆம் பாவம் சிறுநீரகம், அதாவது கிட்னியை குறிக்குங்க. 6க்கு 7ஆம் பாவம் 2ஆம் பாவமாக வருவதால் 6ஆம் பாவ காரகமான உடலில் உள்ள நோய்க்கிருமிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பாவம் 7ஆம் பாவம். அதாவது எப்படின்னாக்கா 6 வந்து வளர்ந்துருச்சுனாக்கா 8ஆம் பாவமாக மாறிடும். அதிக நோய், ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய், ஒரு மருந்துக்கு கொடுத்தாக்கா இன்னொரு நோய், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அது அளவுக்கு கடந்து போயிடும் இல்லைங்களா. இதை வந்து கட்டுப்படுத்திடுதுங்க இந்த 7ஆம் பாவம். சிறுநீரகத்தின் முக்கிய பணியை இரத்தத்தில் யூரியா மற்றும் தேவையற்ற கழிவுப் பொருட்களை பிரித்தல் மற்றும் உடலுக்கு தேவையான நீரையும், அதாவது உடலுக்கு தேவையான நீரையும் முக்கிய கரைசல் பொருட்களையும் தக்க வைத்து உடலில் உட்புற சூழலை வெளிப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரே சீராக வைத்து கொள்ள இந்த 7ஆம் பாவம் செயல்படுகிறதுங்க. அதாவது 7ஆம் பாவத்தின் காரகமான உடலை சமநிலைப்படுத்துவதில் சிறுநீரகத்தின் பங்கு முக்கியமானது. அதாவது ரத்தம் கிட்னிக்கு போகும்போது, அதாவது ரத்தம் வந்து கிட்னிக்கு போகுது இல்லைங்களா, அப்போ கிட்னி வந்து என்ன பண்ணுதுன்னா இரத்தத்திலிருந்து நீரையும் கொழுப்பையும் பிரித்தெடுத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரகத்தால் பிரிக்கப்படும் கழிவு நீர் தான் சிறுநீர் எனப்படும். நமது உடலை சமநிலைப்படுத்துவதற்காக நமது உடலிலிருந்து தினமும் 20 to 30 கிராம் வரையிலான தாது சத்துக்கள் சிறுநீர் மூலம் உடலை விட்டு வெளியேற்றி விடுகின்றன. எனவே நாம் உண்ணும் உணவால் தினமும் சரி கட்டப்படுகிறது அந்த தாதுக்கள். இந்த 7ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவ காரகங்களான தீமைகளை செயல்பட விடாமல் தடுக்கும் பாவமாகுங்க. 3ஆம் பாவ காரகமான நரம்பு மண்டலமும் சிறுநீரகத்தில் உள்ள சிறுநீரை வடிக்குழாய் மூலம் துளி துளியாக சிறுநீர் பைக்கு கொண்டு வந்து சேர்க்க உத்தரவிடுகிறது நரம்பு மண்டலம் தாங்க. இந்த சிறுநீரை ஓரளவு நிரம்பியதும் இதனை மூளைக்கு தெரிவிப்பது நரம்பு மண்டலம் தான். 11ஆம் பாவத்தின் ஸ்டெமினாவை அதனால் அது வச்சிருக்குதுங்க. எல்லா தாது உப்புக்களும் விட்டமின்களையும் 11ஆம் பாவம் சேமித்து வச்சுருக்கு. அது எப்பப்போ எந்தெந்த உறுப்புக்கு தேவையோ அது ரத்தத்தின் மூலமாக அது கொடுக்குதுங்க. அப்போ அங்கே 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் அங்கே செயல்படுது. சிறுநீரகத்தை இதாக வச்சுருக்கிற தொட்டு நடுநிலையாக 7ஆம் பாவம் செயல்படுதுங்க. இவ்வாறாக 3, 7, 11ஆம் பாவங்கள்
செயல்படுகின்றன. இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள் பார்த்திங்கனாக்கா 1, 5, 9ஆம் பாவங்களை கட்டுப்படுத்தி 2, 6, 10ஆம் பாவங்களை வளர்த்து 4, 8, 12ஆம் பாவங்களை வலிமையிழக்க செய்து லக்னம் என்ற ஜாதகரை இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள் அகம் புறம் இரண்டிற்கும் கவசமாக உள்ளது என்றால் மிக இல்லைங்க. அடுத்து அஞ்சாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது 5ஆம் பாவம் மனதிற்கும் உடலுக்கும் சுகங்களை தரும் இல்லைங்களா. அந்த 5ஆம் பாவம் காரகம் என்னன்னாக்கா இதயத்தின் வேலையை அதாவது இதயத்தின் வேலையே வந்து என்னன்னாக்கா 5ஆம் பாவ காரகமான இதயத்தின் வேலையை இரத்தத்தை உடல் முழுவதும் அழுத்தம் கொடுத்து அதாவது ப்ரெஷரில் அனுப்புவது தாங்க. மூளை உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என்றாலும் இதயத்தை சற்று அதிகமாகவே தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இல்லைங்களா. அதாவது எப்படின்னா பயம், கோபம், ஒரு பதற்றம், அசாதாரணமான ஒரு சூழல் அதெல்லாம் வரப்போ ஜாதகருக்கு வரப்போ என்ன ஆகும், மூளை அதை எதிர்கொள்ள அதிக ரத்த அழுத்தம் தேவைப்படும் இல்லைங்களா. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மூளையின் கட்டளைப்படி இதயம் அதிகமாக இரத்தத்தை பம்ப் செய்து மூளைக்கு அனுப்பும். இது அடிக்கடி நிகழும்போது என்ன ஆகும், இதயம் பலகீனமாகிறது. அது ஏன்னாக்கா லக்னமும் 5ஆம் பாவமும் திரிகோண பாவங்கள் இல்லையா, அதனால் மூளையும் இரத்தமும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. 3ஆம் பாவத்தை போலவே இந்த 5ஆம் பாவம் உடலுக்கு வரும் மற்ற விஷ நுண்கிருமிகளையும் விஷத்தன்மையையும் அகற்றி உடலில் உள்ள பழைய செல்களை அழித்துவிட்டு புதிய செல்களை பாதுகாக்கிறது. 5ஆம் பாவம் புரோட்டீன் என்கிற புரத சத்தை குறிக்குங்க. இது எதுக்கு உதவுதுன்னா உடல் வளர்ச்சிக்கும் அனைத்து திசுக்கள் அதிகரிப்பதற்கும் ஆரோக்கியமான நோயற்ற உடல்நிலைக்கும் தேவைப்படுதுங்க. அதாவது இந்த புரத சத்து மேலும் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு பொருளான வெள்ளை அணுக்கள் மட்டுமல்லாமல் ஆன்டிபயோட்டிக் உருவாவதற்கும் இந்த புரத சத்து இன்றியமையாததாக இருக்குங்க. இரத்தம், தோல், முடி, நகங்கள், தசைகள், இதயம் மற்றும் மூளை உட்பட அனைத்து உள் உறுப்புகள் ஒழுங்காக செயல்பட புரத சத்து அவசியம் இல்லைங்களா. இது வந்து ஹார்மோன்கள் சுரப்பதற்கும் பால் உறுப்புகளில் செயல்பாட்டிற்கும் புரத சத்து இன்றியமையாது. நம்ம உடலின் வந்து அமிலசத்து, காரசத்து இதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா அது சரிவிகித நீர் அளவை மேம்படுத்துவது புரத சத்து தாங்க. சரியான விகித நீர் அளவை மேம்படுத்துவது புரத சத்து தாங்க. மேலும் தேவையற்ற கொழுப்புக்களை இந்த 5ஆம் பாவம் இது பண்ணுதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள் வந்து உடலுக்கு நன்மையை தான் செய்யுதுங்க, தீமையை செய்யலை. அண்ணாமலை சார் கேட்டார் 3, 7, 11ஆம் பாவங்கள் நன்மையாக தீமையானு. எனக்கு தெரிஞ்சதை நான் கூறியிருக்கிறேங்க. எனக்கு குருநாதர் கற்றுக் கொடுத்ததை. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.